ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரோட்டு கடை ஸ்டைலில் வெங்காய சட்னி தான் செய்ய போகிறேன். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சமையல் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா சிவந்து வரக்கூடிய அளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. சிவந்து வந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். கருகாமல் பார்த்துக்கோங்க. நல்லாவே சிவந்து வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நிறைய சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஹேர்ஃபால் பிரச்சனை எந்த பிரச்சனையுமே வராது. நமக்கு சுகர் கண்ட்ரோலும் நல்லாவே கண்ட்ரோலாக இருக்கும். அதனால் கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கின பிறகு 150 கிராம் அளவு பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரி நல்லா சீக்கிரமாக வதங்கணும்னு சொன்னால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். கண்ணாடி பதத்துக்கு நல்லாவே வதங்கி வந்த பிறகு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போனதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஞ்ச வத்தல்லாம் சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளியுமே சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கலன்னு சொன்னால் வேண்டான்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்து அரைக்கணுனாலும் அரைச்சிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரகரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் பதத்துக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேஸ்ட் பதத்துக்கு இருந்தால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. அதனால் கரகரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதையே கொஞ்சம் நீங்கள் கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா துவையல் மாதிரி தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கொள்ள ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.